ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். தினந்தோறும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படம் ஜெமினியின் கமர்ஷியல் வித்தைக்காரன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. கால ஓட்டத்தையும் மீறி அடுத்த தலைமுறையையும் மகிழ்விக்கும் படைப்புகள் வெகு அபூர்வம். குறிப்பாக பொழுதுபோக்கை மையமாக கொண்ட திரைப்படங்கள் இத்தகைய தரத்தை கொண்டிருப்பது மிக அரிது. ஜெமினி ஸ்டுடியோஸ் சார்பில் எஸ் வாசன் தயாரித்து இயக்கிய வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் அந்த வரிசையில் இடம்பெறுகிறது. இது 1958 ஆண்டு தமிழ் புத்தாண்டையொட்டி ஏப்ரல் 12 தேதியன்று வெளியானது. அந்த ஆண்டில் வசூலில் முதலிடத்தை நாடோடி மன்னன் படம் பிடிக்க 2ஆம் இடத்தை தனதாக்கி கொண்டது வஞ்சிக்கோட்டை வாலிபன். காதல், வீரம், வன்மம், நகைச்சுவை, சோகம் என்று ஒரு அக்மார்க் மசாலா. சினிமாவுக்கான அனைத்து விஷயங்களும் இப்படத்தில் உண்டு. சிறுவர் சிறுமியர்க்கு கதை சொல்லும்போது லாஜிக் பற்றி பெரிதாக யோசிக்காமல் கற்பனை நீண்டுகொண்டே செல்லுமே, அந்த டைப்பில் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். மையக்கதை முதல் அரை மணி நேரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுவிட, மீதமுள்ள 2 மணி நேரத்துக்கும் மேலாக நம்மை உற்சாகம் கொள்ள வைப்பது திரைக்கதைதான். இத்திரைப்படம் இந்தியில் ராஜ் திலக் என்ற பெயரில் வெளியானது. ஆனால் தமிழில் பெற்ற வெற்றிக்கு மாறாக இந்தியில் படுதோல்வியை தழுவியது. கால வரையறைக்குள் அடங்காத கதை. வஞ்சிக்கோட்டை அரசின் திவான் சொக்கலிங்க நாவலர் டி.கே. சண்முகம். அரசருக்கு விசுவாசமாக இருப்பவர். அரசரின் மைத்துனரான சேனாதிபதி பி.எஸ். வீரப்பா தனது தங்கை அரியணை ஏற வேண்டுமென்ற எண்ணத்தில் கைக்குழந்தையாக இருக்கும் இளவரசரை கொல்ல திட்டமிடுகிறார். இதனை அறியும் நாவலர் அரசருக்கு தெரியப்படுத்த வீரர்களை தன்பக்கம் இழுத்துக்கொண்டு அரண்மனைக்கு தீ வைக்கிறார் சேனாதிபதி. தீயில் இருந்து அரசரின் மகனையும் மகளையும் காப்பாற்றி படகில் ஏறி தப்புகிறார் நாவலர். கணவரை தேடி வரும் நாவலரின் மனைவி கண்ணாம்பா தன் குழந்தைகளை படகில் ஏற்றுகிறார். அதில் ஏறும் முன்பாக சேனாதிபதியின் ஆட்கள் அவரை பிடித்து விடுகின்றனர். படகில் சென்ற நாவலரின் மகன் சுந்தரலிங்கம், அதாவது ஜெமினி கணேசன், மகள் கவுரியுடன், அதாவது விஜயகுமாரி, ஒரு கப்பலை சென்றடைகின்றனர். இருவரும் வளர்ந்து அதிலேயே பணிபுரிகின்றனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு கை நிறைய பொன்னும் பொருளுடனும் கவுரியை அழைத்து கொண்டு வஞ்சிக்கோட்டைக்கு வருகிறார் சுந்தரலிங்கம். வந்த இடத்தில் சேனாதிபதியின் கொடுங்கண்ணுக்கு கவுரி ஆட்பட அவரது உயிர் பறிபோகிறது. பழிக்கு பழி என்று இறங்கும் சுந்தரலிங்கம் சேனாதிபதியின் வீரர்களிடம் பிடிபட நடுக்கடலில் இருக்கும் தீவு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். சிறையில் அவர் தன் தாயை சந்திக்க எல்லா உண்மைகளும் தெரிய வருகிறது. சேனாதிபதியை பழி வாங்கும் வெறியில் அவர் சிறைச்சாலையில் இருந்து தப்பிக்க அதன்பின் நிகழ்வதெல்லாம் கற்பனையின் எல்லைக்கு அப்பாற்பட்டவை. கடலில் நீந்தி செல்லும் சுந்தரலிங்கம் ரத்தின தீவுக்குள் நுழைவதும் அதன் இளவரசி மந்தாகினி, அதாவது வைஜெயந்திமாலா, அவர் மீது காதல் வயப்படுவதும் அவரது ஆதரவுடன் வஞ்சிக்கோட்டைக்கு மீண்டும் செல்வதும் வளைந்தோடும் நதி போல பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியது. ஆங்கிலேயர் காலத்தில் வழக்கத்தில் இருந்த பீரங்கிகள், துப்பாக்கிகள் மட்டுமல்லாமல் வீரர்களுக்கான உடையும் அக்கலாச்சாரத்தை காட்டுவதாக அமைந்திருக்கும். அதே நேரத்தில் பாளையக்காரர்கள் மற்றும் சமஸ்தானங்களை ஆண்டவர்களின் அடையாளம் எதுவும் படத்தில் இடம்பெற்றிருக்காது. இது கதை நிகழும் காலம் வரையறைக்கு உட்படாதது என்பதை வெளிக்காட்டும். அலையாடும் திரைக்கதை. தாயிடம் பேசும் சுந்தரலிங்கம் தந்தை இருக்குமிடம் தேடிச் செல்வோம் என்று உறுதியளிப்பார். அதன் பின்னரே நாவலர் எங்கிருக்கிறார், அவரிடம் வளர்ந்து வரும் இளவரசி பத்மாவும், அதாவது பத்மினி, இளவரசரும் எவ்வாறு இருக்கின்றனர் என்பது திரையில் விரியும். சுந்தரலிங்கத்தின் தாய், தங்கை இருவரும் படம் தொடங்கி அரை மணி நேரத்துக்குள் மடிந்துவிட, அடுத்தது என்ன, பழிக்கு பழிதானே என்ற எண்ணம் ரசிகர்களிடம் ஏற்படும். அவர்களது கவனத்தை திசை திருப்பும் வகையில் ரத்தின தீவு காட்சிகள் இருக்கும். அடிமையாக ரத்தின தீவுக்குள் நுழையும் சுந்தரலிங்கம் ரோபோ போல இருப்பதும் அவர் மீது மையல் கொள்ளும் மந்தாகினி வம்புக்கு இழுப்பதுமாக கலகலப்பாக செல்லும் திரைக்கதையானது ராஜா மகள் புது ரோஜா மலர் என்ற பாடலின்போது அருவியாக பெருகும்.
ரத்தின தீவில் இருந்து வெளியேறி வஞ்சிக்கோட்டைக்குள் வணிகராக ஊடுருவும் சுந்தரலிங்கம் தன் தந்தை இருக்குமிடத்தை அறிய முற்படுவதும், சேனாதிபதியின் ஆட்களிடம் இருந்து பத்மாவும் அவரை சார்ந்தவர்களும் தப்புவது கதையில் கார்புள்ளிகளை பெருகச் செய்யும். இப்படி பல அடுக்குகள் காட்டப்பட்டு முடிவில் அவை ஒரு புள்ளியை நோக்கி பயணிக்கும்போது ரசிகர்கள் மனதில் பரவசம் ததும்பும். படத்தின் கிளைமாக்ஸை நெருங்கும்போது எங்கே ரத்தின தீவு இளவரசியை காணோமே என்று ரசிகர்கள் யோசிக்கையில் அவரது ரீஎன்ட்ரி தாண்டவமாக அமையும். சினிமாவில் கிளிஷே என்று சொல்லப்படும் பல அம்சங்கள் இத்திரைப்படத்தில் உண்டு. ஆனால் அதுதான் சுவையான திரை அனுபவத்துக்கு காரணமாகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஜெமினி கதை இலாகா என்று கதைக்கு கிரெடிட் தரப்பட்டாலும் இப்படத்துக்கு திரைக்கதை எழுதியவர்கள் கொத்தமங்கலம் சுப்பு மற்றும் கே.ஜே. மகாதேவன். மேலும் சி. சீனிவாசன், கீரா ஆகியோரும் கதை உருவாக்கத்தில் பங்கெடுத்தனர். இதன் இந்தி பதிப்பில் கதை திரைக்கதைக்கான கிரெடிட்டில் சி. சீனிவாசன், கீரா ஆகிய பெயர்களுக்கு பதிலாக ராமானந்த் சாகரின் பெயர் இடம்பெற்றிருக்கும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்று சொன்னதுமே அத்திரைப்படம் பார்த்தவர்கள் மனதில் தோன்றுவது சபாஷ் சரியான போட்டி என்ற வீரப்பாவின் வெண்கல குரல்தான். இப்படத்தில் பல சுவையான பாடல்கள் இருக்கிறதென்றாலும் இன்று வரை இதன் அடையாளமாக விளங்குவது கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பாடலில் பத்மினியின் பரத அசைவுகளும் வைஜெயந்திமாலாவின் காமரசம் ததும்பும் தாண்டவமும் முடிந்தவரை முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் இரண்டு நாயகிகள் என்றாலே இது போன்றதொரு பாடல் உண்டா என்று கேட்கும் வழக்கத்தையும் உருவாக்கினார் இயக்குனர் எஸ். வாசன். போட்டி பாடல் என்றாலே தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இப்பாடலை தவிர்த்துவிட்டு வேறு எந்த படைப்புகளையும் சிந்திக்க முடியாது என்றே சொல்லலாம். ஆடை அணிகலன்கள், நடன அசைவுகள், கேமிரா கோணங்கள் என்று பல விஷயங்கள் பத்மினி மற்றும் வைஜெயந்தி மாலாவின் அழகை ரசிகர்கள் மனதில் பதிய வைக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஹீராலால் கொரியோகிராபி செய்த இந்த பாடல் 1 மாதம் படமாக்கப்பட்டது என்றும் வைஜெயந்தி மாலா மற்றும் பத்மினியை தனித்தனியாக முறையே 13-12 நாட்கள் படம்பிடித்தனர் என்றும் இருவரும் சேர்ந்தாற் போன்ற பகுதிகளை 5 நாட்கள் படம்பிடித்தனர் என்றும் ஒரு தகவல் உண்டு. இந்த பாடல் இந்தியிலும் தமிழிலும் தனித்தனியாக படமாக்கப்பட்டது என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒரு சில காட்சிகளை மட்டும் அந்தந்த மொழிகளில் படமாக்கிவிட்டு மீதமுள்ளவற்றைச் சேர்த்து ஒரிஜினல் படம் என்று ஏமாற்றும் சூழலில் வாசனின் மெனக்கெடல் போற்றக்கூடியது. தமிழ் பதிப்பில் வீரப்பா ஏற்ற வேடத்தை இந்தியில் ஃப்ரான் ஏற்றிருந்தார். ஸ்டைலிஷான வில்லன் என்ற இமேஜ் அவருக்கு இருந்தாலும் அப்பனி பாத் என்று அவர் சொல்வது சபாஷ் சரியான போட்டி என்பதற்கு ஈடாகவில்லை. இந்தி ரசிகர்கள் அதனை ஒரு பஞ்சாக கொண்டாடவும் இல்லை. பின்னாட்களில் பத்திரிகையாளர் ராண்டார்கை கேள்விகளுக்கு பதிலளித்தபோது வீரப்பாவின் குரல் போல தன் குரல் கம்பீரமானது இல்லை என்று அதற்கு காரணம் சொன்னாராம் ஃப்ரான். ஆக்ஷன் பாத்திரத்தில் ஜெமினி கணேசன். மிஸ் மாலினி படத்தில் துணை நடிகராக அறிமுகமாகி கணவனே கண்கண்ட தெய்வம் படம் மூலமாக தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்தவர்தான் ஜெமினி கணேசன். அவரது பெயரில் ஜெமினி இணைய காரணமே இப்படத்தை தயாரித்த ஜெமினி ஸ்டுடியோவில் அவர் பணிபுரிந்ததுதான். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வாள் கொண்டு சண்டையிடும் காட்சிகள் அதிகமிருந்தன. ஷியாம் சுந்தர், பலராம் ஆகிய இருவரும் அமைத்த சண்டை காட்சிகளில் தீரத்துடன் தன்னை வெளிப்படுத்தினார் ஜெமினி கணேசன். இதுவே பார்த்திபன் கனவு, வீரக்கனல், எல்லாரும் இந்நாட்டு மன்னர், கொஞ்சம் சலங்கை உட்பட பல்வேறு படங்களில் அவர் ஆக்ஷன் கதாபாத்திரங்களில் நடிக்க காரணமானது. ஆனால் ராஜ் திலக் படத்தின் தோல்விக்கு பின்னர் ஜெமினி கணேசன் இந்தி படங்களில் கவனம் செலுத்தவில்லை. தனது கவர்ச்சியான தோற்றத்தால் தமிழ் ரசிகர்களை கிரங்கடித்த பத்மினி இப்படத்தில் பெரும்பாலும் சாந்தம் தவழ வலம் வருவார். மாறாக வைஜெயந்திமாலாவின் சிறு அசைவில் கூட சிருங்காரம் தாண்டவமாடும். அவரது அறிமுகம் கூட அரண்மனை குளத்தில் குளிப்பதில் இருந்துதான் தொடங்கும். கர்வத்தையும் கோபத்தையும் தாண்டி அவரது க்ளோஸ்அப் காட்சிகள் ரசிகர்களை சுண்டியிழுக்கும் விதமாக வடிக்கப்பட்டிருக்கும். இந்தியில் அவர் நடித்த படங்கள் வெற்றி பெற்றது கூட இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம்.
பொலிவான தோற்றத்தில் ஜெமினியை கண்டதும் கண்களில் பரவசத்தை காட்டுவதாகட்டும், ராஜா மகள் பாடலில் உயரமான அசைவுகளின் மூலமாக காதலை வெளிப்படுத்துவதாகட்டும், வைஜெயந்திமாலாவிடம் ததும்பும் கவர்ச்சி அக்கால நாயகிகள் எவரும் வெளிப்படுத்தாதது. இன்று வரை எவருமே பிரதி எடுக்க முடியாதது என்றுதான் சொல்ல வேண்டும். சேனாதிபதியாக படம் முழுக்க PS வீரப்பா ஆக்கிரமித்திருக்க மாட்டார். ஆனாலும் அவருக்கான காட்சிகள் அனைத்தும் வேறொருவரால் நிரப்ப முடியாதது. மலைக்கோட்டையில் நாவலர் சிறை வைக்கப்பட்டிருக்க அவரை விடுவிக்க சுந்தரம் செல்லும்போது அங்கிருக்கும் காவலரிடம் சேனாதிபதியின் குரலில் கட்டளையிடுவார். வீரப்பாவின் குரலுக்கு என்ன மகிமை என்பதை கண்டறிய வேண்டுமானால் இக்காட்சியை தியேட்டரில் தரிசித்திருக்க வேண்டும். இப்படத்தில் வீரப்பாவுக்கு ஏற்ற கையாள் போல கொத்தவால் எனும் வேடத்தில் TK ராமச்சந்திரன் நடித்திருப்பார். தனித்துவமான குரல், மிரட்டும் விழிகள், அசத்தும் உடல்மொழி என்று பல அம்சங்கள் இருந்தும் அவர் தனக்கான இடத்தை தமிழ் திரையுலகில் பெறாமல் போனது துரதிர்ஷ்டம்தான். இவர்கள் தவிர தங்கவேலு, முத்துலட்சுமி, SV சுப்பையா, சுந்தரிபாய் என்று அனைவருமே தங்கள் பங்கை சரியாக செய்திருப்பார்கள். குறிப்பாக கவுரி பாத்திரத்தில் வெகு இளமையான தோற்றத்தில் விஜயகுமாரி வந்து போவார். பின்னாட்களில் அவர் நாயகியாக நடிக்க இதுபோன்ற வேடங்கள்தான் அடித்தளமிட்டிருக்க வேண்டும். காட்சிகளில் பிரமாண்டம் தெரிய வேண்டுமென்பதற்காக பணத்தை வாரியிறைக்க கூடியவர் SS வாசன். இப்படத்தில் ரத்தினத்தீவு அறிமுகத்தின் போது அந்நாட்டு மக்கள் மிகப்பெரிய சிலை முன்பாக ஆடிப்பாடி கொண்டாடுவது போல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அக்காட்சி 2 நிமிடங்களுக்கும் குறைவாகவே படத்தில் இடம்பெற்றிருக்கும். அரண்மனை, சிறைச்சாலைகள், கடை வீதி என்று விதவிதமான செட் படம் முழுக்க உண்டு. ஆனாலும் குதிரைகள் வந்து போகும் காட்சி, திரளும் மக்கள் கூட்டம், மலைப்பாதையில் பயணிக்கும் சாரட் வண்டி போன்ற சில ஷாட்கள் சந்திரலேகாவில் இருந்து எடுத்தாண்டதாக குற்றச்சாட்டுகள் உண்டு. அதேபோல பயண காட்சிகளில் பேக் ப்ரொஜெக்ஷன் முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு கட்டத்தில் அலுப்பு தருவதை உணர முடியும். சந்திரலேகா, ஔவையார் போன்ற பிரமாண்ட தயாரிப்புகளுக்கு பெயர் போனதாலேயே அவற்றைவிட ஒருபடி அதிகமான தரத்தை காட்ட முடியாமல் பின்தங்கியது வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படம். ஆடை அலங்காரம் M. ஜனார்த்தனராவ், சங்கீத கவனம் C. ராமச்சந்திரா, ஓவிய கற்பனை AK சேகர் என்று ஒவ்வொரு துறைக்கான கிரெடிட்டும் இப்படத்தில் வித்தியாசமாக தரப்பட்டிருக்கும். கலை நிர்மாணம் MS ஜானகிராம், அரங்க அமைப்பு PRN சுவாமி என்று தனித்தனியாக பெயர்கள் குறிப்பிட்ட போதிலும் இப்படத்தின் அறிவிக்கப்படாத புரொடக்ஷன் டிசைனராக பணியாற்றினார் AK சேகர். இப்படத்தின் துணை தயாரிப்பாளராகவும் அவர் வேலை செய்தார். இப்படத்தில் ஒளிப்பதிவு இயக்குனராக P. எல்லப்பாவும் ஆபரேட்டிவ் கேமிராமேனாக N. பாலகிருஷ்ணனும் பணிபுரிந்தனர். இதேபோல ஒளிப்பதிவு இயக்குனராக CE பிக்ஸும் ஒளிப்பதிவை மேற்கொள்பவராக SG காந்தியும் பணியாற்றினர். சவுண்ட் எடிட்டிங், சவுண்ட் மிக்சிங் என்று பல துறைகள் கிளை விரிப்பதற்கு முன்பே அது சார்ந்த கலைஞர்களை உதவி என்ற அடைப்புக்குறிக்குள் அடைக்காமல் இருந்தது மிகச்சிறந்த முன்மாதிரி. தென்மலை தேக்கு வெட்டி, திருநாகை கப்பல் கட்டி என்ற பாடலுடன் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைக்கதை தொடங்கும். அப்போது கப்பலில் கௌரியும் அவரது சகோதரர் சுந்தரமும் பணியாற்றுவது காட்டப்படும். அந்த பாடலின் முடிவிலேயே கப்பல் புயலில் சிக்கிக்கொள்ள பாய்மரத்தை வெட்ட தீரத்துடன் மேலேறி வெற்றியை நாட்டுவார் சுந்தரம். அதிலேயே அவர் அசகாய சூரர் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டுவிடும். இக்காட்சிகள் அனைத்திலும் கேமிரா அசைந்து கொண்டே இருக்கும். அதோடு புயலில் சிக்கிய கப்பலின் மினியேச்சரும் கடலும் அற்புதமாக கோர்க்கப்பட்டிருக்கும். விசேஷ காட்சிகளை வடிவமைத்த தம்புவுக்கே இதற்கான பாராட்டுகள் சேரும். கப்பலுக்குள் படமாக்கப்பட்ட காட்சியிலும் கூட விளக்குகள் அசைந்தாட, கேமிராவும் அசைந்தாட எத்தகைய உழைப்பை இயக்குனர் குழு காட்டியிருக்கிறது என்பது தெரியவரும். இதுபோன்ற அனுபவத்தை தந்ததனால் ஒரு இயக்குனராக SS வாசன் கொண்டாடப்பட்ட காலம் அது. அதேபோல விஜயகுமாரி ஆற்றங்கரையில் நீரை எடுத்துவிட்டு மேலேறி கோயிலை வணங்கும் ஷாட்டின் பின்னணியில் படித்துறையில் துவைத்து கொண்டிருக்கும் பெண்களும் அக்கரையில் ஒருவர் துணியை காய வைத்து கொண்டிருப்பதும் காட்டப்படும். வெறுமனே ஆற்றங்கரை போன்ற ஓவிய பின்னணியில் கூட இக்காட்சியை எடுத்திருக்கலாம்.
ஆனால் உண்மையாக பார்க்கும் தோற்றத்திற்காக மெனக்கெட்டதுதான் இயக்குனர் குழுவின் உழைப்புக்கு சான்று. இதற்கான பாராட்டு துணை இயக்குனர் சந்துரு, உதவியாளர் கிட்டப்பா மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத பணியாளர்களையே சாரும். மழைக்கு நடுவே படகில் குழந்தைகளை விட்டுவிட்டு கரையில் கண்ணம்பா கதரும் காட்சி திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும். குறைவான வசதிகளை வைத்துக்கொண்டு இதுபோன்ற திரை அனுபவங்களை தருவது சாதாரண விஷயமல்ல. வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துக்கு இசையமைத்தவர் சி ராமச்சந்திரா ஆகும். அண்ணா சாஹேப், ராம் சிதல்கர், ஷியாமோ ஆகிய பெயர்களிலும் சில படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இவர் ஒரு பாடகரும் கூட. 1940ஆம் ஆண்டுகளில் வெளியான ஜெயக்கொடி, வனமோகினி படங்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார். ராஜா மகள் பாடலின் இடையே தப்பி ஓடாதே தங்கமே என்ற வரிகள் வருமிடத்தில் மெட்டு தடம் மாறும். அதன்பின் ஆசை எனும் உலகிலே என்ற வரிகளின்போது மேலும் புரண்டு மீண்டும் ராஜா மகள் என்று தொடங்கிய இடத்தையே வந்தடையும். இப்போதும் இதுபோன்ற பாடல் அமைப்பை வெகு அரிதாகத்தான் காண முடியும். தென்மலை தேக்கு வெட்டி வைக்க வண்டிபாரம் நாம் போகும் வழியும் தூரம் என்ற பாடல்களிலும் சரி, சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலா, டி வி சுந்தரம், வி என் ரத்தினத்துடன் இணைந்து பாடும் தேடி தேடி அலைகிறேனே, வெற்றிவேல் வீரவேல் என்ற பாடல்களிலும் சரி, திருச்சி லோகநாதனின் குரல் கிண்ணென்று காதில் எதிரொலிக்கும். எத்தனை கேள்வி இன்ப கனவொன்று கண்டேனடி என்ற பாடல்களில் பி சுசீலாவை பயன்படுத்திய ராமச்சந்திரா, கண்ணும் கண்ணும் கலந்து என்ற பாடலில் பி லீலாவையும் ஜிக்கியும் பாடச் செய்திருப்பார். இது தவிர ரத்தின தீவுக்கான தீம், தந்தையை தேடி சுந்தரம் சிறைக்கு செல்லும் காட்சியின் நடுவே பத்மினி குழுவினர் ஆடுவதாக வரும் தீம், ரத்தினபுரி வியாபாரி, ஏலேல சிங்கன், இவரையா உள்ளிட்ட சிறு பாடல்களும் இப்படத்தில் நிறைந்திருக்கும். படத்தின் பிரமாண்டத்துக்கு ராமச்சந்திராவின் இசையும் தன் பங்களிப்பை நல்கியிருக்கும். ஒவ்வொரு துறை சார்ந்த கலைஞர்களும் தமது முயற்சியை கொட்டியதாலேயே ஜெமினியின் படைப்புகள் வசூலில் தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட இன்றும் குறிப்பிடத்தக்கதாக விளங்குகின்றன. ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனமும் வழக்கத்திற்கு மாறான கருத்துக்களை கொண்டிருக்கும் படைப்புகளை, பரீட்சார்த்த முயற்சிகளை தங்களது துணை நிறுவனம் மூலமாக தயாரிப்பது வழக்கம். அதன்படியே வள்ளியின் செல்வன் உட்பட பல திரைப்படங்களை யுனைடெட் பிலிம் ஆர்ட்ஸ் எனும் பெயரில் தயாரித்தார் எஸ் வாசன். அதே நேரத்தில் ஜெமினி ஸ்டுடியோ தயாரிப்பில் வெளியாகும் படங்கள் கமர்ஷியல் மதிப்பிலும் சரி, உள்ளடக்கத்திலும் சரி, வேறொரு எல்லையில் நிற்க வேண்டுமென்று விரும்பினார். இப்போது பார்த்தாலும் கூட நல்ல பொழுதுபோக்கை தரும் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படம் அதற்கான ஒரு சான்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.